பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து என்ன பார்க்க போகிறோம்? நாம் இழந்ததை எப்படி தேவன் பன்மடங்காக திருப்பி கொடுக்க போகிறார் என்பதை குறித்து தான் நாம இன்றைக்கு செய்தியில பார்க்க போகிறோம். ராஜாக்களுடைய புத்தகத்தை எடுத்து நாம் வாசித்தோம் என்றால் அங்கே எலியா, எலிசா என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியாவினுடைய ஆவிக்குரிய வரங்கள் 2 மடங்காக எலிசாவினிடத்துல வந்தது. அதை பெற்றுக்கொண்ட எலிசா அநேக அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்கிறார். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு ஆர்வம் தாங்கல. எப்படியாவது எலிசா செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனாகி கேயாசியை தன்னுடைய அரண்மனைக்கே அழைத்து அவங்கிட்ட, சொல்லுப்பா எலிசா என்னென்னலாம் அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்கிறான். அப்போது கேயாசி ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் விவரிக்கிறான். எலிசா என்னென்ன அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவருடைய நாமத்தினால செய்தான்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு வரும்போது, எலிசா இறந்து போன ஒரு பையனை உயிரோடு கூட அவர் எழுப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, சரியா அந்த நேரமா பார்த்து யாரை பற்றி கேயாசி ராஜாவினிடத்துல சொல்லி கொண்டிருந்தானோ, மரித்து உயிரோடு கூட எழும்பின அந்த பையனும் அந்த பையனுடைய அம்மாவும் ராஜாவை பார்க்கறதுக்காக வராங்க. இதை குறித்து 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம வாசிக்கிறோம். நான் ஒரு முறை வாசித்து காண்பிக்கிறேன். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்போது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவன்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். பாருங்க, ராஜாக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பக்கம் ஆச்சரியம். என்னடா இது, செத்து போனவங்களை எப்படா உயிரோடு கூட எழுப்ப முடியும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குதுன்னு சொல்லி அவன் ஒரு டவுட்டோடு இருக்கின்ற போதே கண்ணுக்கு முன்னாடி சாட்சி வந்து நிக்குது. எந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்தாங்களோ அந்த பையன் உயிரோடு கூட வந்து நிக்கிறான், அவங்க அம்மா கூட. சரி, ஏன் இந்த பெண் இந்த நேரத்துல இங்க வரணும்? இது தற்செயலா நடக்கலங்க, இது ஆண்டவருடைய திட்டங்க. எதுக்காக அந்த பெண் வந்தா? அந்த காரணம் இதே அதிகாரத்தினுடைய 1 to 3 வரையிலான வசனங்களை நாம வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். ஆண்டவருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த பெண்ணுக்கு, சுனேமியாளுக்கு வருகிறது. அப்ப எச்சரிக்கப்படுகிறாள். இதுமா ஆண்டவர் சொல்றாருமா, 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் இருக்குமா, அதனால நீ இங்க இருக்காத, வேற எங்கேயாவது போய் தங்கிடு அப்படின்னு சொல்லி 2வது வசனத்துல நாம வாசித்தோம். நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்தார். கீழ்ப்படினுங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னாக்கா அதுல சந்தேகப்படக்கூடாது. அதுல நமக்கு நஷ்டமானாலும் சரி, இழப்புகள் நேரிட்டாலும் சரி, அவள் தன்னுடைய வீடு, வாசல், தன்னுடைய வயல், தனக்கு சொந்தமான எல்லா காரியத்தையும், தன்னுடைய ஜனங்களை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேறொரு தேசத்துக்கு போனாள். 7 வருஷம் கழிச்சு திரும்பி வர, அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறது நாம 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெரிகிறது. 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அப்ப என்ன நடந்திருக்கும்? 7 வருஷம் இவ அங்க இல்லாத போது இவளுடைய வீட்டையும் இவளுடைய வயலையும் வேறு யாரோ அபகரித்து கொண்டு அதை 7 வருஷமா சந்தோஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அனுபவிச்சாங்களே, 7 வருஷம் கழிச்சு வரும்போது திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அதையும் செய்யல.
அதனாலதான் இந்த பெண்ணு தனக்கு நீதி கிடைக்கும்படி ராஜாவினிடத்தில் இதை குறித்து முறையிடும்படியா அவ அந்த நேரத்துல வந்தா. சரியா இருந்தது, அவர்களை பற்றி பேசும்போது சரியா வந்துட்டா. அப்போ இதுவரையிலும் கேயாசி கிட்ட கேட்டுட்டு இருந்த ராஜா 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நேரடியா அந்த அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறான், உண்மைதானாமா இந்த பையன் செத்துட்டு உயிரோடு கூட எழுப்பப்பட்டான்னு சொல்லி. 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்போது ராஜா, நல்ல கவனிங்க, இதுதான் நம்முடைய செய்தியினுடைய முக்கியமான பகுதி. இந்த செய்தியில முக்கியமான காரியம் தான், ராஜா என்ன செய்தான் அந்த பெண்ணுக்கு, அதை தான் ஆண்டவர் நமக்கு செய்ய போறாரு. ஒரு ராஜாவே இப்படி செய்வானாக்கா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்கிறத நாம யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து ஒரு ஆள் அப்பாயின்ட் பண்ணிட்டான். அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் பிரதானி கிட்ட. நல்லா கவனிங்க, வெறும் வீட்டையும் வயலையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைமைகளை திருப்பி கொடுத்துடுன்னு சொல்லல. அதுக்கு மேல என்ன சொன்னாவ, அவளுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்க. அது மாத்திரமில்லை, அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கொடுக்கணும். 7 வருஷமா அந்த வயல்ல என்ன வருமானம் வந்திருக்குமோ அவ்வளவு பணத்தையும் அவளுக்கு கொடுங்க. பன்மடங்கான ஈடு கட்டுதலுங்க. யோசித்து பாருங்க. இதை கேட்கும் போது அந்த பெண்ணு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா, என்ன நினைத்து பார்த்திருப்பா. ஐயோ, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வீடு வாசல் வயல் எல்லாவற்றையும் இன்றைக்கு இழந்துட்டு தவிக்கிறேன்னு, நான் அனுபவிக்க வேண்டிய என்னுடைய வீட்டையும் வயலையும் அதனுடைய வருமானத்தையும் வேறு யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த தவிப்பு, எனக்கு ஏன் இந்த இழப்பு, நான் ஏன் துக்கத்தோடு இருக்கணும், மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எனக்கு ஏன் இந்த துக்கம் வேதனை இழப்புன்னு சொல்லி அவ கவலைப்பட்டிருப்பான். இப்போ ஆண்டவர் தலைகீழாக மாற்றி போட்டார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ ஒரு காரியத்தை இழந்துட்டுனாக்கா நான் அதை ஈடுகட்ட மாட்டேனாங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா பன்மடங்கான ஈடு கட்டுதல். வெறும் வீட்டையும் வயலையும் மாத்திரம் கொடுக்கல, கை நிறைய பணம். அந்த வயல்ல என்ன வருமானம் வந்திருக்குமோ 7 வருஷம் அதற்கு உண்டான பணம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவ அந்த வயல்ல வேலை செய்யல, பிரயாசப்படல, விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கல. அவ படாத பிரயாசத்தினுடைய பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தாரு. 7 வருஷமா யாரோ அவளுடைய சொத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சந்தோஷம் அடைந்தார்களோ அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை அவள் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் ராஜா மூலமாக. இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் இதைதான் சொல்றார். யாரெல்லாம் இயேசு ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்காக வாழ்கிறீர்களோ, அவருக்காக உங்களுடைய எல்லா சுகபோகங்களையும் உங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறீர்களோ, தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை நீங்கள் இழந்ததினால் மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க வேதனையில இருக்கலாம், அவமானத்துல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், துன்பத்துல இருக்கலாம். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை பின்பற்றி போறேன்னு, அவருக்காக தானே எல்லாம் தியாகம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் போயிட்டு இருக்கிறேன்னு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் கண்ணீர்ல இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்க முடியாதான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனால் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கவலைப்படாது இருங்க. ஆண்டவரை பின்பற்றி போகக்கூடிய உங்களுக்கு, அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகக்கூடிய உங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஈடு கட்டுவார். நீங்க இழந்ததை பன்மடங்காக. நாம எப்படி இங்க வாசித்தோமோ அது போல உங்களிடத்திலிருந்து யாரெல்லாம் எதை அபகரித்து கொண்டு அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ, நீங்க அவங்கள பார்த்து ஏங்குனீங்களே, தவிச்சிங்களே, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை, நான் விரும்பின காரியம் என்கிட்ட இல்லை, அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய போறா தெரியுங்களா? உங்களிடத்துல இருந்து அபகரிக்கப்பட்டது, உங்களுக்குரியது மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தார்களோ அதை காட்டிலும் பன்மடங்காக சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஈடு கட்ட போகிறார். இது நான் சொல்லுங்க, இது வேதமே சொல்லுது.
சங்கீதம் 4:7 எடுத்து வாசித்தோம் என்றால் அங்க வாசிக்கிறோம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், மற்றவர்களுக்கு எல்லாம் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட போது அவர்கள் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தார்களோ, நான் அனுபவிக்க வேண்டியது அவர்கள் அனுபவிக்கும் போது எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தார்களோ, அதைவிட அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தர் அப்படிதான் செய்ய போறார். உங்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் யாருக்கு தெரியுங்களா? இயேசு ஆண்டவரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி போகக்கூடியவர்களுக்கு கர்த்தர் இப்படிதான் செய்ய போறார். ஆகவே உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். இன்றைக்கு யாரெல்லாம் அப்படி ஆண்டவர் உத்தமமா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். அவருக்காக நீ காத்திருக்கிறாயா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மகனா மகளா கர்த்தர் அற்புதங்களை செய்யப்படுறார். பன்மடங்கா திருப்பி கொடுக்க போறார். மற்றவர்களை பார்த்து நீங்க ஏங்குனீங்களே, அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை காட்டிலும் உங்களுடைய சந்தோஷம் பெரிதா இருக்க போகிறது. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடங்க சாமி. ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மிஷனரிமார்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையை நடத்த முடியாமல், குடும்பத்தை கவனிக்க முடியாமல், கடன் கஷ்டத்தில் பொருளாதார தேவைகளோடு இருக்கக்கூடிய உம்முடைய ஊழியக்காரரை நீர் இப்போது சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் சாமி. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது சாமி. கணவன்மார்களை இழந்த ஆண்டவரப்பா சகோதரிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அனாதை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பெற்றோர்களை இழந்த தனிமரமா இருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. இப்போது ஆண்டவரப்பா கண்ணீரை எல்லாம் தொடைங்க சாமி. தேங்க்யூ லார்ட். பன்மடங்கான ஈடு கட்டுதல் யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை ஆண்டவரப்பா கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உமக்காக காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க சாமி. இப்போது அவர்கள் இழந்து போன வீடு வாசலை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களிடத்திலிருந்து அநியாயமாய் அபகரிக்கப்பட்ட எல்லா சொத்துக்களும் திரும்பி வரும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாம் கோர்ட் கேஸ்ல இருந்து ஆண்டவரப்பா விடுதலை உண்டாகட்டும். அவர்களுக்கு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்யாத தவறுக்காக இழந்து போன வேலையை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் செய்யாத காரியத்திற்காக ஆண்டவரப்பா சந்தித்த இழப்புகளை ஈடுகட்டுவீராக. தேங்க்யூ லார்ட். நீர் அதை செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷம் ஆண்டவரே அதிகமாக இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். உன் நாமத்தின் மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் நடக்குது. கலந்துக்குங்க. எங்களுடைய யூடியூப் ஃப்ரெட்ரிக் சில்வஸ்டர்ங்கிற பேரில் இருக்குது. நிறைய செய்தி இருக்குது. பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடுமானால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.